யாரும் சொல்லாத காவியம். அத்தியாயம் 26. எரிமலை எப்போது வெடிக்கும்? உள்ளே உள்ள வெப்பம் அழுத்தம் கொடுக்கும்போது வெடித்து சிதறும். போகனும் அப்படியே 2 வருடம் வெப்பத்துடன் புழுங்கி வெடிக்க இடம் தேடி தேடி அலைந்தவன் அவள் பாட்டுக்கு பேசிவிட்டு போய்விட்டாள். ஆனால் அவன் வாழ்க்கை அதல பாதாளத்துக்கு அல்லவா போய்விட்டது. காதல் போன வழி. அவள் உடனே ஸ்ரீயை திருமணம் செய்து கொண்டாள். அந்த செய்தியெல்லாம் சேர்த்து 6 அடி அறம் கொண்ட மனிதனை வேரோடு சாய்த்து விட்டதே. அப்போ என் மேல அவ வச்சிருந்த காதல், அப்ப அதுக்கு பேர் காதலே இல்லையா? அவன் தவித்து யாரையும் பார்க்க முடியாமல் வெளிநாடு ஓடினான். அதைவிட யாரையும் முகம் பார்க்க முடியாமல் ஒளிந்து கொண்டான் என்பதுதான் சரியான வார்த்தையே. மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டது அவனுக்கு. சார், என்னை கொன்னுருங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா யாருமே என் நிலைமையில யோசிக்கவே இல்லை. இந்த அழுத்தம் என்னால தாங்க முடியல சார் என்ற வளர்ந்த குழந்தை போல மன வடுக்கொலையாற்ற யோகா, மருத்துவம், இசை என ஏதேதோ முயற்சி செய்தான். ஆனால் பலன் என்னவோ பூஜ்யம்தான். ஒரு வார்த்தை கொல்லுமா? ஆம், நிச்சயம் கொல்லும். அவன் மனிதத்தை கொன்றது, அவன் சிரிப்பை கொன்றது, அவன் இயல்பை கொன்றது, அவன் ஆசைகளை கொன்றது, அவனையே உடலால் மனதால் கொன்று போட்டது. என்ன போகன், உங்களால் அதை விட்டுட்டு வெளியவே வர முடியலையா? தலையை கவிழ்ந்து நெற்றியை பிடித்து கொண்டிருந்த போகனின் அருகே வந்து மருத்துவர் அமர்ந்தார். எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா என்கிட்ட பேசி 1 வருஷம் ஆகுது. மொத்தமா உறவு மேல இருந்த நம்பிக்கை, அன்பு எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாத்தையும் விட்டுட்டு என்னால அவ்வளவு சீக்கிரமா வெளியிலலாம் வர முடியல. யோகா, மியூசிக் இதெல்லாம் பண்றீங்களா இல்லையா என்றதுமே விரக்தியாக சிரித்தான் போகன். நீங்க கொடுக்குற இந்த யோகா, இசை எல்லாமே எனக்கு இன்னும் அந்த பழைய காலத்துக்குள்ள இழுத்துக்கிட்டு தான் போகுதே தவிர என்னால் அதுல இருந்து மீண்டு வர முடியல. சில சமயம் ஒரேடியா செத்துடலாமான்னு கூட நினைக்க தோணுது டாக்டர் என்றவனை பார்த்து பெருமூச்சு விட்டார் டாக்டர். போகன், இப்படி ஒரு வழி இருக்குன்னு தான் சொன்னேன். நீங்க சொல்றத பார்க்கும்போது உங்களுக்கு மருந்து வெடிச்சு சிதறி கூல்டவுன் ஆகிறதா தான் இருக்கும். புரியல. அது உங்க மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டு இருக்கிற அந்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பா உங்க மனசை திருப்தி அடைகிற வரைக்கும் ஏதாவது செய்யணும். எப்ப திருப்தி ஆகும்? கேள்வியாகவே அவனை பார்த்தார். நான் இங்க அலறேன். என்னால தூங்கவே முடியல டாக்டர். நான் என் இயல்பை தொலைச்சு செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எல்லாரும் எதுவுமே நடக்காதது போல சந்தோஷமா இருக்காங்க டாக்டர். அதை பார்க்க பார்க்க இன்னும் எனக்கு வலி கூடுது என்றவனின் கைகள் கண்ணாடி டீப்பாயை உடைத்து நொறுக்கியது. அவன் மனமும் அது போலவேதான் நொறுங்கி கிடந்தது. மாமா கூட கல்யாணம் ஆகிருச்சுப்பா என்று அழகி நிம்மதியாக இருக்கிறாள். காதலன் என்ன ஆனான் என்று கூட யோசிக்க நேரமில்லாமல் இனியாவோ சந்தோஷமாக இருக்கிறாள். அப்போது பாதிக்கப்பட்டது அவன்தானே. புரியுது போகன். ஆனா பாருங்க, நீங்க பட்ட அவஸ்தை, வேதனை இது எல்லாத்துக்கும் மருந்து நீங்க அதை விட கூடுதலான வலிய அவங்களுக்கு கொடுத்தா ஒருவேளை நீங்க அந்த வலியை விட்டு வெளியே வரலாமா இருக்கும். புரியல டாக்டர். ஆஸ் அ டாக்டரா நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனா நீங்க உங்க இயல்பை மொத்தத்தையுமா தொலைச்சிட்டு இப்படி ஒரு 4 சொவத்துக்குள்ள கிடக்கிறத பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்டா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஸோ உங்களுடைய வலிக்கு மருந்து அவங்களுக்கு கொடுக்குற வழியாத்தானா? திருப்பி போங்க, உங்க இஷ்டம் போலவே பண்ணுங்க. ரிலாக்ஸ் ஆகுதான்னு பாருங்க. ஆகுதுன்னா அதான் உங்க நோய்க்கான மருந்து என்றதுமே முதல் வேலையாக போகன் இந்தியா வந்தான். யார் இந்த ஸ்ரீ என்று அலசி ஆராய்ந்தான். அவளுக்கும் அவனுக்கும் திருமணமாகவில்லை. அவனை நம்பி ஒரு வீட்டில் குடியிருக்கிறாள் என்றால் அப்போது என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படித்தானே? எவனோ ஒருத்தன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, அவனை வச்சு அவனை காப்ப ஆரம்பிக்கிறான் பாரு என்று தன் காரை கொண்டு போய் அவன் மீதே இடித்தான். பரம திருப்தி. பல நாட்களுக்கு பிறகு போகனின் இதழில் சிரிப்போ சிரிப்பு. தன் நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்து விட்டான். இனிமேல் நோய் குணமாகாமல் விடுவானா என்ன? காரணங்களை தேடி தேடி இதோ உச்சி முடியை பிடித்து வைத்து ஆட்டி கொண்டிருக்கிறான். இனியா செய்தது தவறு, அழகி செய்ததோ அறியாப்பிழை. அதை திருத்திக் கொள்ள வாய்ப்புண்டு. அதனால்தான் அந்த வாய்ப்புகளை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே இருக்கிறான். உனக்கும் எனக்கும் சரி வராது என காட்டிக்கொண்டே இருக்கிறான் அழகிக்கு. ஆனால் இனியா செய்ததோ அவனை பற்றி தெரிந்தே செய்த தவறு. இவனோடு எத்தனை வருடம் காதலில் இருந்திருக்கிறாள். ஒரு நாள் கூட அவள் விருப்பமில்லாமல் அவன் இதழ் கூட அவள் உதட்டை தொட்டதில்லை. அத்தனைக்கும் இரவுகளில் இருவருமே தாம்பத்தியம் வரை பேசியவர்கள்தான். ஆனாலும் கூட அடுத்த நாள் அவளை பார்க்கும் பொழுது அவள் விருப்பமில்லாமல் எந்த ஒரு வார்த்தையையுமே பேச மாட்டான். இத்தனைக்கும் ரிஜிஸ்டர் திருமணமான பிறகு கூட அவள் வீட்டில் இருக்கும் பொழுது படிக்க வேண்டிய பிள்ளை படிக்கட்டுமே, அவளுடைய கெரியரை அவள் பார்க்கட்டுமே, அதற்கு பிறகு என் ஆசைகளை அவளிடம் காட்டிக்கொள்கிறேன் என்று அடக்கி கொண்டு வாழ்ந்த ஒருவனை ஒரு நிமிடத்திலேயே மொத்தமாக சீர்குலைத்து போய்விட்டாளே. அதைத்தான் அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கூடவே இருந்த உனக்கு என்னை பத்தி தெரியலையா? யாரோ சொன்னாங்க, எங்கேயோ கேட்டேன்னு யார் யாருக்கோ கொடுத்த மதிப்பை
எனக்கு நீ ஏன் கொடுக்கல என்கின்ற ஆதங்கம் அந்த அழகிய காதலனுக்கும் கூட இருக்கத்தானே செய்யும். நம்பிக்கை உடையும் போது எப்படிப்பட்ட அன்பும் கூட சிதையத்தான் செய்கிறது. அங்கு சூர்யாவோ திணறி போய் பால்கனியில் நின்ற அழகியை அண்ணாந்து பார்த்தான். ஃபோன் பண்ணு, ஏதாவது வழி இருக்கும் என்று இவன் கூற, அவளும் கண்ட பேய்க்கு காணாத பூதம் தேவையில்லை என்று நினைத்து போகன் பக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேடி சூர்யா பக்கத்தில் ஓடியே வந்து விட்டாள். காதல் சரி தவறு பார்க்க தோணாது, நல்லவன் கெட்டவன் யோசிக்க தோணாது, எல்லாம் கடந்தும் அவனை நேசிக்க தோன்றும். அப்படி பார்த்தால் போகனுக்கு கிடைத்த 2 காதலுமே காதலின் வகையில் சேராதுதான். ஒருத்தி அவனை குற்றம் சாட்டி விட்டு போனால், இன்னொருத்தியோ வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்போது ஓடலாம் என்றுதான் நினைத்தாள். இருவருக்கும் வந்தது ஒரு விதமான வயதின் ஈர்ப்பு, அவ்வளவே. அழகி சூர்யா காரில் ஏறி போகும் வரை நின்று பார்த்தவள் பெருமூச்சு விட்டு திரும்ப, போகனோ அவள் படுக்கை மீது தோரணையாக படுத்திருந்தான். இவளுக்கோ இதற்கு மேல் அதிர்ச்சி தேவையே இல்லையே. மாமாவா? பதறி பள்ளியாக சுவற்றில் ஒட்டி கொண்டாள். கையில் இனியாவுக்கு கொடுத்த அதே பிட்டு துணி நிறம் மாறி இருந்தது, அவ்வளவுதான். அவன் அருகே பலூன் பல நிறங்களில், மது வேறு கூடுதலாக. பலான கிளுகிளுப்பு பாடல் டிவியில் ஓட, காதலை தாண்டி காமம் இதுவரை பழகாத ஜந்து பம்மியது. இந்த 2 வருடத்தில் அவன் மூச்சுக்காற்று படும் தூரத்தில் கூட அவளை அனுமதித்ததே இல்லை. இன்றுதான் அவனின் அறை உள்ளேயே போயிருக்கிறாள். புதிதாக தன் அறை உள்ளே வந்து படுக்கையில் கிடந்த போகனை பார்த்து எச்சில் விழுங்கினாள். அவனை பார்த்தாச்சா அழுக்கி? நல்லா இருக்கானா? என்ன விடவா? அப்ப அவன் கூட போக போறியா நீ என்றான் போகன் கால் மேல் கால் போட்டு ஆட்டிக்கொண்டே. உனக்கு என் பொண்டாட்டியா வாழ்றதுக்கு ஆசை தானே? அவள் இப்போது ஆம் என்று சொன்னாலும் வா வாழ்வோம் என்பான். வேண்டாம் என்றாலும் கூட முடியாது, நான் தான் விடை சொல்வேன் என்று முரண்டு பிடிப்பானே. அங்கு அழகியோ விழி பிதுங்கி சுவற்றை பிடித்து கொண்டே நின்றாள். நான் உன் கூட வாழ வந்திருக்கேன். அன்னைக்கு இருட்டில் அப்படி இப்படி சம்திங் நடந்துருச்சு. எனக்கும் எதுவும் ஞாபகத்தில் இல்லை பாரு. கண்ணு எதையும் பார்க்கவும் இல்லை. ஸோ இன்னைக்கு பழகி பார்த்துருவோமா? இல்லை, இன்னைக்கு அவங்க தானே ஷிஃப்ட்டு என்றால் அழகியோ திக்கி திணறி. போகன் தலையை திருப்பி அவளை பார்த்தவன், ஆமா அழுக்கி, ஆனா பாரு, இன்னைக்கு அவளை பார்த்தா மூடு வரல, அதான் எழும்பி இங்க வந்துட்டேன். நாம என்ன பண்ணலாம்? இந்த வார ஷிஃப்ட்டை உனக்கு வச்சுக்கலாம், அடுத்த வாரம் அவளுக்கு வச்சுக்கலாம். எப்படி ஐடியா? ஏன் மாமா இப்படி கன்றாவியா பேசுறீங்க? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னதே கன்றாவியா? வாயிலடி. அதெல்லாம் புனிதம். அதெல்லாம் நடந்ததுனால தானே உனக்கும் எனக்கும் கொழுக்கட்டை மாதிரி குழந்தை பிறந்து கிடக்குது. குழந்தைன்னு சொன்னதும் தான் ஞாபகத்துக்கு வருது. குழந்தை கீழ் ரூம்ல 4 பேருக்கு மத்தியில ரொம்ப சேஃபா இருக்குது. நான் உன்கிட்ட அந்த போலீஸ்காரங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஆனா நீ பேசிட்டல. அவனுக்கு சைகையில ஜாடை வேற காட்டிட்டல. அதோட ஃபோன் வேற பண்றேன்னு சொல்லிட்ட. அப்ப என்ன பார்த்தா பயம் விட்டு போச்சுன்னு அர்த்தம், அப்படித்தானே? மாமா, பாப்பாவை எதுவும் செஞ்சிடாதீங்க மாமா. சேச்சே, அந்த அளவுக்கெல்லாம் இறக்க குணம் இல்லாதவன் நான் கிடையாது அழுக்கி. இனிமே எங்கேயாவது தூது அனுப்புனேன்னு வையேன், உன் மகளை பார்க்கறதுக்கே என்கிட்ட அனுமதி கேட்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்க. இல்லை மாமா, அவர்கிட்ட பேச மாட்டேனா. அவர் இருக்கிற தசை பக்கமே நான் போக மாட்டேன் என்று அவன் காலிலேயே பொதக்கடீர் என்று விழுந்து விட்டாள். குழந்தை இருப்பதால் தான் அவளை உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அதையும் பறித்து விடுவானோ என்று கொலை நடுங்கி போனது. பரவாயில்லையே, குட் கேர்ள். சரி வா, வந்து பெட்ல படு. ப்ளீஸ் மாமா, விட்டுருங்க என்று அழுதவளை நோக்கி போகன் எழும்ப, அழகி ஓடிப்போய் பால்கனி கதவை மூடிக்கொண்டு பால்கனியிலேயே ஒட்டி அமர்ந்து கொண்டாள். கதவை திறந்தால் தானே இனி உன் கண்ணிலேயே முழிக்க கூடாதுடா சாமி என்று அவளுக்கு ஈரக்கொலையெல்லாம் படுக்கையில் கிடந்த பள்ளி மிட்டாயை பார்த்ததும் ஆடி போய்விட்டது. அவள் போனை காலில் போட்டு நசுக்கிய போகனோ, ஆளுக்கால் முடிவெடுக்கிறீங்களோ? நான் தான் முடிவெடுக்கணும். நீங்க 2 பேரும் வாயை திறக்கக்கூடாது என்று பல்லை நரநரத்த போகன் கொண்டு வந்த அத்தனையுமே தூக்கி கொண்டு வெளியே போய்விட்டான். அழகியோ கதவை திறக்கவே பயந்து போய் அந்த குளிரிலேயே ஒடுங்கி போய் அமர்ந்திருந்தாள். போகன் அழகி அறையை விட்டு வெளியேற, இனியாவோ அவள் அறை வாசலில் நிற்க, அவன் கையிலிருந்த பலூனும் மதுவும் இனியாவை தலை குனிய வைத்தது. உனக்கு பாதி வேணுமா என்றான் அவள் பக்கம் கையை நீட்டி. அவளுக்கு பாதி, உனக்கு மீதி, இந்தா என்று அவள் தலைவலியாக போட்டுவிட்டு மதுவை குடித்து கொண்டே படியிறங்கி போனான். இனியாவோ அவன் கீறிவிட்டு போன உடலும் மனமும் வேதனை தாங்க முடியாமல் இரவு வேளை பால்கனியில் நின்று தோட்டத்தில் அந்த பணியில் நின்று உடற்பயிற்சி என்று உடலை வருத்தி கொண்டிருந்த போகனை கண்கள் கலங்க பார்த்தாள். சாரி போகன், ஸ்ரீயை நம்பி உங்களை நான் தப்பா நினைச்சிருக்க கூடாதோ. எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுக்கும் ஒரு அன்பு நெஞ்சம் வளையவே கூடாது என்று முடிவெடுத்து விட்டால் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது, எந்த காதலாலுமே அசைக்க முடியாது. அவனாக வளைந்தால் மட்டுமே இனி எதுவும் மாறும். அத்தியாயம் 27.
வேர்வை நிலத்தில் சொட்டு சொட்டாக விழவிழ போகன் அந்த குளிரில் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான். இனியாவை மறக்க முடியாமல் இந்த அவஸ்தை இல்லை. அவளுக்கு கொடுத்த காதலை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாததால் உண்டான வலிதான் இது. அவள் இடத்தில் யாரையும் பொருத்த முடியாததால் வந்த வேதனை இது. அவளுக்கு நிகராக இன்னொருத்தியை தன் இதயத்தில் பச்சை குத்த முடியாததால் நேர்ந்த அலங்கோலம் இவை. ஆனால் அவளால் முடிந்து விட்டதே என்ற பெரும் வலிதான். பெண் கண்ணீருக்கு பதில் சொல்லும் இந்த சமுதாயமும் கடவுளும் வெளியே தெரியாமல் அழுது கொண்டிருக்கும் ஆணின் கண்ணீருக்கு என்னதான் பதில் சொல்லும்? எல்லா பெண்ணும் சரியானவள் இல்லை, அதே சமயம் எல்லா ஆணும் தவறானவனும் இல்லை. நீதி நியாயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக செயல்பட வேண்டும். அதுவே தர்மம். இனியாவின் காதல் மறுபடி வேண்டும். அவள் தன்னோடு வாழ வேண்டும் என்று வாழ ஓடி வரவில்லை. எனக்கு வாழ வேண்டும். வேறு யாரிடமும் அவனால் காமத்தை காதலை கொட்ட முடியாத பரிதாப ஜந்து ஆகி போனான். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் காதலிக்காதே. ஏனென்றால் அதிகம் என்ற சொல் அதிக வலியைத்தான் தந்துவிடும். போன் அதிர வேர்வையின் நடுவே கண்களை சுருக்கி பார்த்தான். அவன் தாய் நீலவேணி. அவன் உதடு வறண்டு போய் சிரித்தது. 6 மாத காலமாக தொடர்ந்து அழைப்பு விடுகிறார். அன்று நீதான் தப்பு, இனிமேல் அம்மா முகத்துல முழிக்காத, நீ வெளியே போ என்ற தாய் இப்போது அவனுக்கு வேண்டியவருக்கெல்லாம் போனை போட்டு போகன என் கூட பேச சொல்லுங்களேன் என்று அழுகிறார். தந்தையின் சொத்து பத்து எதுவுமே தனக்கு வேண்டாம் என்று விலைக்கு வந்த ஃபேக்டரியை வாங்கி அதில்தான் இந்த நிலைக்கே வந்திருக்கிறான். மறுபடியும் மறுபடியும் நீலவேணி அழைத்து ஓய தாயை கூட அவனுக்கு மன்னிக்க முடியவில்லை. இதே கூட்ல சேர்த்திதானே நீயும், போ போ, நீயும் வேண்டாம் என்று அழுத்தம் கொண்டு மனதை கல்லாக்கி கொண்டான். இங்கே இனியாவோ படுக்கையில் வந்து விழுந்தாள். போகன் அந்த பிஏ கூட மலேசியா போயிருக்கான். 2 பேரும் ஒரே ரூமா. போகன் அப்படி இப்படி பொண்ணுங்க கூட இருப்பாராம் என்று கண்டபடி கண்ணும் காதும் வைத்து பேசும் 3ஆம் நபர்களை நம்பிய மடத்தனம் லைட்டாக உறுத்தியது. திருமணத்துக்கு முந்தைய நாள் திடீரென்று உள்ளே வந்தான் ஸ்ரீ. உனக்கு கல்யாணத்தை பண்ணிக்கிறதுக்கு ஆளே கிடைக்கலையா? இனி மாஸ்டர் டிகிரி படிக்கும் பொழுது அவளோடு ஒரே வகுப்பில் படித்தவன் தான் இந்த ஸ்ரீ. அப்படி பார்த்தால் போகனோடு பழகிய பிறகுதான் ஸ்ரீ அவளுக்கு பழக்கமே. நல்ல படிப்பாளி, தாய் தகப்பன் என்று சொல்லிக்கொண்டு யாருமே இல்லை. பகுதி நேர வேலை, படிப்பு, வாழ்க்கையில் எப்படி வேண்டுமானாலும் முன்னேறிவிட வேண்டும் என்று நினைக்கும் வெளியே தெரியாத நரிகுணம் கொண்டவன்தான் ஸ்ரீ. தட்டி கேட்க ஆளை இல்லை. தட்டு தடுமாறி வயதிலேயே கஞ்சா, பெண் போதை என்று எல்லா போதையும் உண்டு. ஆனால் யாருக்குமே தெரியாது. பக்தி பலமாக படிப்பு புலியாக இருக்கும் அவனை பார்த்தால் இவன் கெட்டவன் என்று சூடமடித்து சொன்னாலும் கூட யாரும் நம்பவே மாட்டார்கள். உருவத்துக்கும் குணத்திற்கும் சம்பந்தமில்லை என்பதை அறிய தவறியதால் வந்த கேடுதான் இவை அனைத்துமே. ஏன், என்னாச்சு ஸ்ரீ? ஏற்கனவே பெண்டுலமாக இருந்த இனியாவின் மனம் மறுபடியும் அசைக்கப்பட்டது. அந்த போகன் கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட விடமாட்டான் போல. எப்படி அவனை போயே? போகன் யாரென்று தெரியாதே அளந்து விட்டு கொண்டிருந்தான் அந்த ஜந்து. திருமணம் என்ற பின்தான் இனியா காதல் விவகாரம் அவனுக்கு விஷயம் தெரிந்து ஓடி வந்தான். இல்ல, சும்மா பேசத்தான் செய்வாரு. மத்தபடி போகனுக்காக முட்டு கொடுக்க பார்த்தாள் இனியா. என்ன மத்தபடி என தன் போனை கொடுத்தான் ஸ்ரீ. பேசு. இது யாரு ஸ்ரீ? பேசு, தெரியும் என்றதுமே காதில் வாங்கி வைக்க அங்கே ஒரு பெண் குரல். ஹலோ. நான் போகனோட என்று இழுத்தது அப்பெண். சொல்லுங்க போகனோட. நான் மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் போனேன். நான் தான் அவருக்கு வந்து தயக்கம் விடை கூற. ஓ, அவருக்கு என்றால் கீழே பெண்கள் கூட்டம் நடுவே அமர்ந்து அரட்டை அடித்து கொண்டே ஒரு பெண் மேல் போட்டிருந்த ஷால் விலகி விழ அப்பெண் மருதாணி 2 கையிலும் வைத்திருக்க போகன் இயல்பாக ஷாலை எடுத்து அவளுக்கு போட்டுவிட அப்போது சரியாக மேலிருந்து பார்த்த இனியாவுக்கு முகத்தில் வெறுப்பு, சந்தேகம் என்று மெல்ல மெல்ல கிளைவிட ஆரம்பித்தது. போகனும் நானும் பெட் பார்ட்னர்ஸ். உடைய ஒன்றுமில்லை, ஏற்கனவே பல சந்தேகம். அதில் ஒன்று இது. நீங்க படிச்ச பொண்ணு தானே, அதோட மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேற. அவன்லாம் உங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஒத்து வர மாட்டான். அத உங்க பெட் பார்ட்னர் கிட்டயே சொல்லலாம்ல, எதுக்கு மெனக்கிட்டு எனக்கு போனை போட்டு சொல்றீங்க மிஸ் என்றால் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டே இனியா. உடனே அவளோ, சொன்னனே. அவர் என்ன சொன்னாரு? இனியா எல்லாம் உங்களை மாதிரி பணத்துக்காக ஆசைக்காக வர்ற பொண்ணு கிடையாது. தாலி கல்யாணம், உன்னை கடைசி வரைக்கும் காதல் குறையாம வச்சுக்கிறேன் இப்படின்னு கதையா விட்டாதான் செல்லுபடியாகும். அதோட அவகிட்ட மட்டும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றது எதுக்குன்னா, இந்த மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு என்ன நம்புற பொண்ணுங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டா என் அம்மா அப்பாவுக்கு மருமகளா வீட்டோட அடங்கியும் கிடப்பா. அதே சமயம் நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு யோசிச்சாலும் என்ன வேவு பார்க்க முடியாது. முதல்ல கொஞ்சம் துள்ளுவாளுக,
அதுக்கு பிறகு இப்படித்தான் நான் இருக்கணும்னா இரு, இல்லைன்னா போன்னு சொன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி டிவர்ஸ் ஆகி போயிட்டா அடுத்து என்ன பண்ணுவா? அதனால அட்ஜஸ்ட் பண்ணி என் கூட தானே வாழணும். நான் என் இஷ்டம் போல ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொருத்தைய வச்சுக்குவேன். நான் எதையும் பிளான் பண்ணாம பண்ண மாட்டேன். இவள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான் எனக்கு மேரேஜ் கமிட்மெண்ட்டுக்கெல்லாம் சரியா வருவா. அம்மா வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க விருப்பத்துக்காக அவ்வளவுதான். அதுக்காகத்தான் அவகிட்ட கொஞ்சம் நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றவர்கிட்ட நான் இதுக்கு மேல என்னத்த சொல்றது? நானும் பொண்ணுதான். ஒரு பொண்ணோட வழி என்னன்னு தெரியும். என் குடும்ப கஷ்டத்துக்காகத்தான் நான் இந்த மாதிரி எல்லாம் இருக்க வேண்டியது இருக்கு. அதான் அவன் வலையில சிக்கிறதுக்கு முன்னாடியே தப்பிச்சு போயிட்டா உன் வாழ்க்கை காப்பாற்றப்படும்னு ஒரு நல்ல எண்ணத்துல கல்யாண மண்டபத்துல வந்து உன்கிட்ட பேசணும்னு வந்தேன். ஏன், என்னாச்சு? அப்ப உள்ள வந்திருக்கலாமே. அது வந்திருக்கலாம் தான். ஆனா போகன் என்னை உள்ளவே விடல. செக்யூரிட்டி எல்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நல்ல வேலை உன் கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான் ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேட்டான். நான் தயங்கி தயங்கி உண்மை எல்லாத்தையும் சொல்லவும் நான் போய் இனியா கிட்ட போனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சரி, ஸ்ரீ என்னோட ஃப்ரெண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அது வந்து இனியா, இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்ப ரொம்ப முக்கியமா? அவ சொன்னதை பத்தி நீ யோசி என்றான் ஸ்ரீ யோசிக்கவே விடாமல். ஏற்கனவே யோசிச்சு தான் கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் ஸ்ரீ. அப்புறம் உன் இஷ்டம் என்றவனோ நாடியை தடவிக்கொண்டே வெளியே போக சிறிது நேரத்திலேயே ஒரு பையன் வந்து போகன் அழைப்பதாக கூறவும் இனியா வெளியே வர போகன் அழகி அறைக்குள் போய் கொண்டிருந்தான். அப்போது இரவு முழுக்க மூளை கொதித்தது. காலை எல்லாமே தலைகீழாக மாறிப்போனது. ஸ்ரீ பேசிய பெண்ணுக்கு பணத்தை கொடுத்தவன், இங்க கொஞ்ச நாளைக்கு வெளியே தலை காட்டாத என்ன? ஏன் ஸ்ரீ இப்படி பண்ற? நீ என்னை கல்யாணம் கட்டிக்குவேன்னு நினைச்சு தானே எல்லாமே பண்ணன. நான் உன் கூட மட்டும் இப்படி இருக்கலேன்னு உனக்கு தெரியும். தேவையில்லாம இரிட்டேட்டிங்கா பேசாத. அப்ப இனியாவை மட்டும் கல்யாணம் கட்டிக்கணும்னு ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், அவ பொன் முட்டையிடுற வாத்து. அவ கூட இருந்தா எனக்கு காலம் முழுக்க பணம் கொட்டும். அவ அழகு ஒரு பக்கம், இன்னொன்னு போகனோட காதலி. இந்த ரெண்டும் போதாது. அவளை எப்படியாவது மயக்கி கல்யாணம் கட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோவேன். இவளை வச்சு இந்த போகன் கிட்ட காசை கறக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்காகத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நல்லவன் வேஷம்லாம். போ போ என்று விட்டு இதழை விரித்து சிரித்தான். இனியா, உன்னோட நிலையில்லாத தடுமாற்றம் போதும் உன் வாழ்க்கையை விட்டு இந்த போகனை விரட்டுறதுக்கு என்ற ஸ்ரீயோ அன்னவுன் நம்பரிலிருந்து விதவிதமாக போகன் மற்ற பெண்களோடு படுக்கையில் இருக்கும் வீடியோ காட்சிகளை அனுப்பிவிட சைத்தான் மூளை காட்சிகளில் மெல்ல மெல்ல வீழ்ந்தே போனது. இன்று ஸ்ரீ தவறு எனில் அப்போது போகன் இனியாவுக்கு சில தினமாக அந்த சந்தேகம் வந்தது. சித்தரிக்கப்பட்ட காட்சியில் ஒருவனை மிருகமாக்கி விட்டேனோ என்ற பயம் இப்போது வந்தது. வேர்த்து வடிய ஆரம்பித்தது. ஸ்ரீ இருவரும் கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு போகவும் தான் யோசித்தாள். திருமணம் என்ற இடத்தில் ஸ்ரீயை மட்டுமில்லை, யாரையுமே பொருத்தி பார்க்க அவளால் முடியவே இல்லை. காலையில் ஸ்ரீயிடம், நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்த்துக்கோ, நானும் என் குழந்தையும் எங்க பாட்டை பார்த்துக்கிறோம் என்று சொல்வதற்காக அவள் முடிவை எடுத்து வைத்திருக்க, ஆனால் அதற்குள்ளாகவே ஸ்ரீக்கு ஆக்சிடென்ட் என்று கேள்விப்பட்டதும் எல்லாமே தலைகீழாக போனது. காதலன் கணவன் என்ற இடத்தில் அவனை வைக்க முடியவில்லை என்றாலும் நண்பன் இடத்தில் நிரந்தரமாகவே இருந்து கொண்டான். நான் தப்பு பண்ணிட்டேன் போகன். எத்தனை நாள் உங்க கூட நான் பாதுகாப்பா இருந்திருப்பேன். எப்படி கண்டதையும் நம்பி ஐயோ என்று தலையிலேயே அடித்து கொண்டு இரவை அழுதே ஓய்ந்தாள். பகலில் தெளிந்தாள். நான் செஞ்ச தப்புக்கும் சேர்த்து உங்களை காதலிப்பேன் போகன். ஸ்டில் ஐம் லவ் யூ. அவள் வா என்றதுமே வர அவன் ஒன்றும் நாய்க்குட்டி இல்லையே. இது அவன் ஒத்திகை பார்க்கும் நாடகம். அவன் சொல்லாது அணுவும் கூட அசையாது. இனியாவோ காலையில் குளித்து பார்த்து பார்த்து புடவையை கட்டி கொண்டவள் கீழே இறங்கி வர போகனோ ஓட்டத்தை முடித்துக்கொண்டு உள்ளே வந்தான். டவல் கொண்டு முகத்தில் வழிந்த வேர்வையை துடைத்தவன் அதை சோஃபாவில் கிடாசிவிட்டு அமர, காஃபி என்று அவன் முன்பாக மென்கை நீள போகனோ அண்ணாந்து பார்த்தான். அங்கு இனியா நின்றாள். முகத்தில் புன்னகையோடே நின்றாள். கண்ணை இடுக்கிய போகன் அருகே அமரப்போன இனியாவை ஓங்கி பிடித்து தள்ளியிருந்தான். ஆ என்று அலறி இனியா போய் விழுந்தாள். எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே சிரிச்சிருப்ப நீ என்று டீப்பாயை எட்டி அவன் உதைக்க, நல்ல வேளை அவள் நகர்ந்து கொண்டாள். இல்லையென்றால் கபாலம் உடைந்து போயிருக்கும் அவளுக்கு. ஏன் முன்னாடி இன்னொரு தடவை சிரிச்ச நீ செத்த. இல்ல, காஃபி எனக்கு செய்யறதுக்கு நீ யாரடி என்று அவன் எகிற இனியாவோ எச்சில் விழுங்கினாள். எனக்கு செய்யறதுக்கு நீ யாரு அழகி? மாமா என்று அந்த புள்ளப்பூச்சி அடுத்து நான் தானா என்கின்ற பீதியில் ஓடி வர, போயே காஃபியை போட்டு எடுத்துட்டு வா. நானா? அவள் வாயை பிளக்க போகன் டேர்ன் பண்ணி அவளை பார்க்க, இதோ கொண்டு வர மாமா என்று குடுகுடுவென்று ஓடி மறைந்தே விட்டாள். மாமாவை தவிர உலகில் ஆணை இல்லை என்ற கருத்து கொண்டவள் தன் மண்டையில் தானே கொட்டி கொள்ள வைத்தான்.
ஆத்தாடி, மாமா என்ன மனுஷ பிறவியே இல்லையோ? உனக்கு அவன் வேண்டாம் புள்ள, ஓடிரு. அந்த அக்கா போல தூக்கி போட்டு சமுட்டுனா நீ எல்லாம் தாங்கிக்கவே மாட்ட என்று அலற வைத்து விட்டான். இனியா அருகே நடந்து வந்த போகன் அவள் அருகே குத்த வைத்து உட்கார்ந்து, எனக்கு செய்யறதுக்கு என் பொண்டாட்டி இருக்கா, என்ன அடுத்தவ புருஷன் ஆட்டையை போட பாக்குறியோ என்றதுமே இனியாவோ ஏறிட்டு அவனை பார்த்தாள். வெக்கமா இல்ல அடுத்தவ வாழ்க்கைய பங்கு போறதுக்கு? அலையிற தூ, இதுக்கு சாகலாண்டி நீ. நான் தான் உங்க முதல் மனைவி, நான் ஏன் கேவலப்படணும் என்றவள் போகன் கையை உயர்த்திட பயந்து போய் கண்ணை மூட, அவனோ அவள் கன்னத்தை விரலில் தடவிக்கொண்டே, கண்ணை திரடி. அவள் கண்களை திறக்க, நீ என் பொண்டாட்டியா? அப்ப கிஸ்மி என்றதுமே அவன் முகத்திலிருந்த அமைதியை நம்பி இனியா கண்களை மூடிக்கொண்டே அவன் உதட்டை நோக்கி போக வெறும் வெற்றிடம்தான் அங்கிருந்தது. போகனோ படியேறி போயே இருந்தான். அப்படியே வாய்விட்டு சிரித்தவனோ, ஏப்ரல் ஃபூல் ஹனி என்று கலகலவென்று சிரித்தவன், கண்ணை சிமிட்னா மயக்கி போடலாம்னு நினைக்காத ஹனி, நான் இப்ப தூங்கும்போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்குறேன். செத்துட்டேன்னு நினைச்சு என்னை கொண்டு போய் புதைச்சிடக்கூடாது பாரு. போகன், ஷடப், என் பேரை சொல்ற அருகதை கூட உனக்கெல்லாம் கிடையாது. துட்டுக்கு படுக்க வந்த நீயும் நானும் சரி சமமா? அரியா வயசுல ரிஜிஸ்டர் பண்ணா நீ என் பொண்டாட்டியா? காமெடியா இருக்கு கேட்கறதுக்கே. அப்ப ஏன் என்னை கூட்டிட்டு வந்தீங்க? அழுகையோடே அவள் கேள்வி எழுப்ப, உன்னை தூக்கிட்டு வந்ததே துடிக்க துடிக்க வச்சு கொல்லத்தான் என்று போகன் நாக்கை துருத்திவிட்டு போனான். அமைதியாக ஓடுமாறு அச்சுறுத்தாது, ஆனால் அதுவே அருவியாக ஆர்ப்பரிக்கும் போது சற்று பயத்தை கொடுக்கத்தானே செய்யும். அவன் ஆறாக இருக்கும்போது அதன் வலிமை தெரியாமல் சீண்டிவிட்டு இப்போது அவஸ்தைப்படுகிறாள். அத்தியாயம் 28. சூர்யா தன் ஆபீஸ் அறையில் காவல் உடையில் சேரில் தலையை சாய்த்து கண்ணை மூடி படுத்து கிடந்தான். அழகியை நிறைய காதலிக்க வேண்டும், எப்படி அதான் தெரியவில்லை. சார் சார், சத்தமே இல்லை. சூர்யா சார் என்றதுமே சூர்யாவோ பட்டென்று கண்களை திறக்க அழகி திரு திருவென்று விழியோடு மகளை தூக்கி வைத்து கொண்டு நின்றாள். நீ இங்கென்ன பண்ற என்றவன் எழும்ப மகள் உடனே கையை போட்டு தகப்பன் அருகே போக தவித்தது. அவனும் குழந்தையை கைவிரித்து தூக்கி கொண்டவன், என்னாச்சு அழகி? உங்ககிட்ட பேசணும். ஓ வா, கேண்டீன் போகலாம். ஏட்டு, அந்த போத கேஸ் ஃபைலை எடுத்து வைங்க, நான் வந்து பார்க்கறேன் என்று கட்டளை போட்டுக்கொண்டே சூர்யா மகளை தூக்கி கொண்டு முன்னால் நடக்க அழகி பின்னால் இடைவெளி விட்டு வர, சாரோட ஒய்ஃபும் குழந்தையுமா? ஓ, சாருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? பின்ன அவர் இவ்வளவு உரிமையா பிள்ளைய தூக்கிட்டு போறாரு, அவங்களும் இங்க வர தேடி வர்றாங்கன்னா உரிமை இல்லாமலா என்று அழகியின் காது படவே அவர்கள் பேச, ஐயோ இல்ல சார், நாங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல என அழகி கூற போக அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டான் சூர்யா. என்ன சொல்ல போற? அது நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு தப்பா நினைச்சு பேசுறாங்க, அதான் நம்ம 2 பேருக்கும் அப்படி எதுவும் இல்லைன்னு சொல்ல போறேன். சரி நீ சொல்லு, அடுத்து நீ யாரு பொண்டாட்டின்னு கேட்பாங்க, நீ எதுக்கு இங்க வந்தேன்னு கேட்பாங்க, உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பதில் இருக்கா உன்ட்ட? இவ்வளவு கேள்விக்கு என்கிட்ட எங்க பதில் இருக்கு? அப்ப அந்த தப்பான பதிலை கண்டுக்காம விட்டுடு, நீ முன்ன நட, அதான் எனக்கு சேஃப்டி என்று அவளை முன்னால் நடக்க விட்டு சூர்யா பின்னால் நடந்தான். அழகியோ கருப்பு நிற புடவையில் வெள்ளி கம்பி ஜரிகை போட்ட சேலையை கட்டி நன்றாக நீல பின்னல் கீழ் ரெட்டை பவளப்பாறையில் அங்குமிங்கும் அசைய பெண் மயிலாக நடக்க, வா என்று மூச்சு திணறி போனான். அழகி வயது மிக குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் தாய்மை கொடுத்த அழகு அபாரம். நேற்று வரை தவித்து தயங்கி அவளை ரசித்த கண்களோ இப்போது தயக்கமே இல்லாமல் மேலிருந்து கீழ் வரை அவளை ரசித்து பார்த்தது. ஏன் ஆள் இது, என் பொண்டாட்டி என்று சொல்லும் போதே சூரியன் பக்கவாட்டில் உதித்தான். அவ கூட இருந்தது எதுவுமே நமக்கு ஞாபகத்துல வேற இல்லையே, இந்த கண்ணை தவிர மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியலையே. அவளோ அவனை திரும்பி பார்க்க தானாகவே அவன் புருவம் ஏறி இறங்கியது. ஒன்னும் இல்ல என்று அவள் உதட்டை அசைக்க இவனுக்கோ வேதனையோ வேதனை, சுகவேதனை. அவள் கண் சொக்கி பார்த்தால் எப்படி இருக்கும் என்று அந்த பிம்பம் அவனை சாகடித்தது. என்ன கண்ணுடா இது, இந்த கண்ணு என்ன அப்படியே இழுக்கிற பொதக்குழி. அவ என்ன நேரா பார்த்தாலே டோட்டலா போலீஸ்காரன் சரண்டர் ஆயிடுறான். அதுவும் பேசும்போது அந்த அழகான துண்டு உதடு, அப்பா துடிச்சு வர்ற வார்த்தை, ஐயையோ என்னை கொல்ற அணு ஆயுதமே தேவையில்லடி, உன் 2 இதழ் போதும் என்று கவிதைக்காரன் ஆகிவிட்டான். குழந்தையின் மூக்கோடு மூக்கை வைத்து உரசியவன், உன் அம்மா டாப் டக்கர் ஃபிகர் தான்ல, இந்த சூர்யாவுக்கு செம பொருத்தம். இவ்வளவு பெரிய பிள்ளை வந்தாச்சு, நான் இப்பதான் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு. எப்பவும் உன் அம்மா கிட்ட உண்மையை சொல்லி சரண்டர் ஆகி அதுக்கு பிறகு லவ் பண்ணி மத்ததெல்லாம் ஐயையோ போலீஸ்காரனையும் உன் அம்மாக்காரி கண்மொழி பிதுங்க வைக்கிறாளே.
ஓரளவுக்கு தைரியமான பொண்ணுனா கூட உள்ளதை உள்ளபடி சொல்லி காலில் விழுந்துடலாம். ஆனா உன் அம்மாக்காரி பாரு, ஏதோ சூசைட் பண்ண போறேங்கிறத ஷாப்பிங் போக போறேங்கிற மாதிரியே சொல்லுவாளே, ஏதாவது பண்ணி தொலைச்சிட்டா என்று அவன் புலம்ப குழந்தைக்கோ ஒரே சிரிப்புதான். அம்மோ, ஏன் சிரிக்கிற? அப்பா நிலம உனக்கு சிரிப்பா இருக்கா? ஏதாவது 2 பேரையும் சேர்க்கறதுக்கு ஐடியா தரக்கூடாதா என்று குழந்தையோடு பினாத்தி கொண்டே வந்தவன் சட்டென்று அழகியின் மீதே இடித்து நின்றான். அவன் 6 அடிக்கும் கூடிய உயரம், இவளோ அவன் நெஞ்சுக்கு உள்ள உயரம். சரியாக அவள் உதடு அவன் திறந்து விட்டிருந்த ஒற்றை பட்டன் வழியாக நெஞ்சிலேயே பட்டிருந்தது. அழகியோ வெடுக்கென்று பின்னால் நகர்ந்து கொண்டவள், சாரி சாரி சார், கேண்டீன் எந்த பக்கம் போகணும்னு கேட்கறதுக்கு தான் நின்னேன், நீங்க கவனிக்காம மோதிட்டீங்க என்றவள் சேலை முந்தானியால் தன்னுடைய உதட்டை பரபரவென்று துடைத்து கொண்டாள். அவன் உதடோ வஞ்சனை இல்லாமல் தொட்டதால் தான் இப்பொழுது மகள் துள்ளி குதிக்கிறாள் என்று அவளிடம் எப்படி கூற? சூர்யாவின் முகமோ சுண்டைக்காய் போல சுருங்கியே விட்டது. பாருடி, இந்த உதட்டை வச்சு என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. கலீஜு ஆசை கண்ணை கட்ட வைத்தது. பக்கத்திலேயே கருவாட்டை வைத்துக்கொண்டு பூனை விரதம் காத்த கதையாக அவனுக்கு காதல் மயக்கம் கொடுத்தாள். உட்கார் அழகி, காஃபி வாங்கிட்டு வரேன் என்று உலர்ந்த குரலில் சொன்னாள். காலையில சாப்பிட்டியா? வெகு நாட்கள் கழித்து இந்த வார்த்தையை காதில் கேட்கிறாள். போகன் என்று அவளை கண்டு கொண்டான். இன்று கண்டு கொள்ள அவளுக்கா பசிச்சா சாப்பிட்டுக்க வேண்டியதுதான், காய்ச்சல் வந்தா சுருண்டு படுத்துக்க வேண்டியதுதான். அந்த அன்பு வறட்சியில் வறண்டு கிடந்தவளுக்கு சூர்யா கேட்ட கேள்வியில் பெருமூச்சொன்று வந்தது. என்னடி? டியை அவள் இப்போது கவனிக்கவில்லை. கவனிச்சிருந்தா ஜாக்கி ஜான் தங்கச்சியாகி வெளுத்து கட்டி இருப்பா. சாப்பிடல, மாமா தலை மறைஞ்சதும் பாப்பாவை தூக்கிக்கிட்டு ஓடியாந்துட்டேன். சாப்பாடு வாங்கி தரவா? இங்கியா என்றால் சுற்றி முற்றி பார்த்து கொண்டே. இனிமே போலீஸ் ஸ்டேஷன், இந்த காக்கி சட்டை இதெல்லாத்தையும் நீ அட்ஜஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். ஏன் ஏன் அப்படி? பின்ன டைவர்ஸ் வாங்க போலீஸ் கோர்ட்டுன்னு ஏறி இறங்கித்தான் ஆகணும். ஓ, ஏன் நீங்க பார்த்துக்க மாட்டீங்களா சார்? ஏன் உனக்கு யாருமே இல்லையா? மாமா தாண்டி யார்கிட்டையும் நான் பழகுனதே இல்லை, நீங்க தான் ஃபர்ஸ்ட். நானே உனக்கு லாஸ்டாவோ ஆகிடுறேன் என்றவனோ மகளை தூக்கி கொண்டு போய் அதற்கு சாக்லேட் பிஸ்கெட் என்று ஜூஸ் என்று அத்தனையுமே வாங்கி கொடுக்க, அதுவும் அதா அதா இதா என்று கையை நீட்டி நீட்டி தகப்பனிடம் உரிமையாக வாங்க, ஏனோ அழகிக்கு அந்த காட்சி அழகாகவே பதிந்து போனது. இந்தா சாப்பிடு. அவள் எதிரே சூர்யா அமர்ந்தான். மகளோடு பேசுவது போன்று அழகியை மெல்ல மெல்ல கண்ணில் வருடினான். அவள் சாப்பிட்டு முடித்து அந்த இளம் விரலை நாவில் வருடிய போது அப்பா திணறியே விட்டான். குழந்தையோ சட்டென்று தாயின் அருகே தாவி போக, முன்னே இருந்த தேநீர் சட்டென்று அவள் மீதே கவிழ்ந்து விட அழகியின் சேலை எங்கும் தேநீர்தான். ஐயோ என்று அழகியோ சேலையை உதற, என்னம்மோ பார்த்து வரக்கூடாதா? அம்மா சேலையெல்லாம் இப்ப பாரு வீணா போச்சு. குழந்தைக்கு என்ன தெரியும் அழகி? தெரியாம பண்ணிடுச்சு. பக்கத்துல என் குவார்டர்ஸ் இருக்கு, வந்து கழுவிக்கிறியா? அது நம்புனா வா, இல்லனா வீட்டுக்கு போ. வரேன் வரேன். அவளை தன் குவார்டர்ஸ் அழைத்து போனான். எப்போவுமே டியூட்டி அதிகமாக இருக்கும்போது வீட்டுக்கு போக முடியலனா இங்கே ரெஸ்ட் எடுப்பேன், உள்ளவா. எங்குமே ஒழுங்கின்மைதான் இருந்தது. ஆள் நடமாட்டம் இல்லாமல் அப்படி இருக்கு என்று அசடு வலிந்து சோஃபாவில் கிடந்த லுங்கியை எடுத்து தள்ளி போட்டான். இதான் பாத்ரூம், போய் வாஷ் பண்ணிட்டு காய வச்சிட்டு வா. என்று உள்ளே போன அழகி சேலையை கலட்டி அலசி காய வைத்து அந்த வெளிச்சமில்லாமல் லைட்டை ஆன் பண்ண, உடனே ஆ என்று கரண்ட் ஷாக் அடித்து தூக்கி எறியப்பட, அழகி அழகி என்றபடி வெளியே இருந்தே குரல் கொடுத்த சூர்யாவோ அங்கிருந்து சத்தம் வராமல் கதவை உடைத்து கொண்டு உள்ளே போக, அங்கு அழகியோ மயங்கி கிடந்தாள். ஷிட் என்று அவளை கலைக்காக தூக்கி கொண்டு வந்து படுக்கையில் போட்ட சூர்யா அவளின் கை காலை தடவி மூச்சை பார்க்க, மூச்சு பேச்சு இல்லாமல் அழகி கிடந்தாள். ஓ காட், ஏய் முளிடி, நெஞ்சில் போட்டு அமுக்கினான். அதிர்வில் மூச்சு நின்று விட்டிருந்தது. சட்டென்று அவள் உதட்டோடு உதட்டை குவித்து சூர்யா வேக வேகமாக தன் மூச்சை இழுத்து அவளுக்குள் செலுத்த, மூச்சு தடுமாறி அழகிக்கு வர, அவள் கைகளோ சூர்யாவின் இடையை பிடித்து அமுக்கி வைத்திருக்க, அவனால் நகரவே முடியாமல் அவளை குனிந்து பார்க்க, இன்னுமே மயக்கம் தெளியவில்லை. ஆனால் நார்மலாக மூச்சுவிட மெல்ல மெல்ல அவளை அப்போது குனிந்து பார்த்தான். அங்கு ஏறி இறங்கிய மலையும் பள்ளம் விழுந்த நாபியும் தொடை ஏறி கிடந்த ஆடையும் ஜாக்கெட் மட்டும் அணிந்து மறைந்து கிடந்த குன்றும் அவனை எச்சில் ஊற வைத்தது. அவளை விட்டு கனப்பாடு பட்டான் விலகுவதற்கு. கைகளோ அவள் பஞ்சு மரகத கலசத்தில் மெல்ல மெல்ல உரசிட, உச்சி முடி உள்முடி சேர்த்து அடங்கியவனோ தாங்க முடியாத தவிப்பில் மெல்ல மெல்ல அவள் மீதே பாரம் போட, அவள் இடை அவன் பாரம் கண்டிருக்குமா என்ன? தப்பு தாண்டி, புரியுது, பட் தாக்கு பிடிக்க முடியல என்றவனோ அவள் உதட்டை மெல்ல மெல்ல இழுத்து சுவைத்து விட்டான்.
ஹக்கென்றவள் விரலோடு விரல் நுழைத்த சூர்யாவோ யானை பசிக்கு தீனியாக அவளின் குட்டி இதழை சிறிது நேரம் எடுத்து சுவைத்து விட்டான். அவள் நாவோடு விளையாட ஆசைதான். ஆனால் இது தவறு தவறு என நல்லவன் 1000 முறை கூற சட்டென்று அவளை விட்டு நகர்ந்தவனோ அப்படியே அவள் கலசத்தில் கையை வைத்து விளையாடி தன் பிள்ளை குடித்த மிச்சத்தை குடிக்க ஆசையில் துடித்த உதட்டை கடித்தவன், எத்தனை நாள் இந்த அவஸ்தைப்படணுமோ தெரியலையே. கனவுல வந்த பொண்ணு தானு நான் வேற கண்டபடியெல்லாம் யோசிச்சு வச்சுட்டேன். நேர்ல பார்த்து இப்படியெல்லாம் தவிக்கிறேன். அவளை கடித்து தின்னும் ஆசையில் ஆண்மை கூப்பாடு போட அதை தட்டி அடக்கிவிட்டு அழகி கண்களை தட்டி முழிக்கவும் சரியாக இருக்க வேக வேகமாக சூர்யா வெளியேறிவிட, பா நான் எப்படி இங்க என்றவளுக்கு கரண்ட் அடித்தது ஞாபகத்திற்கு வர, பரவாயில்ல நல்ல மனுஷன் காப்பாத்தி இருப்பார் போல என்றவளுக்கு எதிரே இருந்த கண்ணாடியில் தன் உடலை குறைந்த உடல் கண்டு பதறிப்போய், ஐயோ இப்படியா தூக்கிட்டு வந்தாரு. உடம்பு பயம் கொள்வதற்கு பதில் கூச செய்ய அவன் டவலை எடுத்து மார்பில் போட்டு கொண்டவள், சீக்கிரமா இடத்த காலி பண்ணணும், உடம்புல எதுவோ செய்யுதே என முதல் முறையாக காதலரும்பும் பெண் குழம்பி போய் ஆடையை மாற்றினாள். உதடு சிவந்து போய் கருத்து போயிருக்க, கரண்ட் அடிச்சா உதடு வீங்கி போயிருமா என்ன என்று தலையை சொரிந்தாள். அப்படியே அவள் வெளியே வர சூர்யாவோ அங்கு சோஃபாவில் மௌன நிலைமையில் கிடைத்த முத்த சுவையை திரும்ப திரும்ப அசை போட்டு கொண்டே கிடக்க, மகள் போஷியோ அவன் நெஞ்சு மீது படுத்து தூங்கி கொண்டிருந்தாள். அங்கு சூர்யாவுக்கும் கூட தூக்கம் கண்களை சொக்க வைக்க அழகி அந்த காட்சியை எத்தனை நேரம் நின்று பார்த்தாலோ தெரியாது. அவர்களை கலைக்க விரும்பாமல் பார்த்து கொண்டே நின்றாள். ஈர்ப்பு வேறு காதல் வேறு என அறிந்து கொண்டால் எல்லாமே இன்பமே. அத்தியாயம் 29. இனியா குளித்து கீழே இறங்கி வர ஹாலில் போகனின் தாய் தந்தையர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததுமே இனியா அப்படியே நின்று கொள்ள கிருஷ்ணமூர்த்தியோ அவளை தீயாக முறைத்து பார்த்தார். நீலவேணி கணவனுக்கு தெரியாமல் அவளை பார்த்து, நல்லா இருக்கியா என்பது போல வாயை அசைத்து கேட்க இனியாவோ ஆம் என்று கூறினாள். இவ்வளவு நாளும் நல்லா தானடா இருந்த என்று போகன் தந்தை சத்தம் போட, இப்ப என்னாச்சு? இல்ல எதுக்கு மறுபடியும் இந்த பீடையை தூக்கிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்க நீ என்று கிருஷ்ணமூர்த்தி அறையாளர பேச உடனே இனியாவோ எச்சில் விழுங்கினாள். யார சொல்றீங்க? ஏகப்பட்ட பீடைலாம் இங்க இருக்கு, அதுல எந்த பீடைன்னு சொல்லுங்க. டேய் என் மருமகளை போய் பீடைன்னு சொல்றியா? அவ உனக்கு கிடைச்ச மகாலட்சுமிடா என்று கிருஷ்ணமூர்த்தியோ அழகியின் புகழ் பாட, அந்த மகாலட்சுமி எங்கேன்னு விசாரிங்க, அதுக்கு பிறகு என்ன வந்து பேசுங்க. அழகி சூர்யாவின் வீட்டில் இருப்பதாக அவனுக்கு எப்போதோ தகவல் வந்தாயிற்று. அவளை குறை சொல்லாத, அவளை வச்சு வாழ்றதுக்கு துப்பில்லாம கண்ட இடத்துல போய் பண்ணி மாதிரி வாயை வச்சுக்கிட்டு அலையிற என்ற தகப்பனை மேலும் கீழும் பார்த்த போகன் அவரை அசட்டையே செய்யாமல் நியூஸ் பேப்பரை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து விட்டான். உங்ககிட்ட தானடா கேட்டுக்கிட்டு இருக்கேனா? இது ஒன்றும் உங்க வீடு கிடையாது போகன் விலாஸ். நான் நினைச்சதால தான் நீங்க 2 பேரும் மரியாதையா வீட்டுக்குள்ள இருக்கீங்க. நான் நினைச்சா நீங்க 2 பேரும் என்றவனுடைய வார்த்தை அப்படியே பிடித்து வெளியே தள்ளிவிடுவேன் என்று சொல்லாமல் சொல்லியது. தள்ளுவடா தள்ளுவ, என் மகன் ஸ்டேட்டஸுக்காக நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஆனா உனக்கு அப்பா அம்மானு கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை. என்னெல்லாம் அப்படி பண்ணீங்க? ஒரு பட்டிக்காட்டை என் தலையில கட்டி வச்சிங்க, வேற என்ன சிறப்பா செஞ்சீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். டேய் என்னடா பண்ணல? இதோ இந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு உனக்கு பொண்டாட்டியா வந்து உன் இமேஜை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்று அழுத்தமாக தன் தகப்பனை அவன் பார்க்க, இனிமே என்னடா மறைக்கிறது? ஆமாடா, நீ குடிச்ச ஜூஸ்ல போதை மருந்த கலக்கி அழகியோட ரூமுக்குள்ள அனுப்புனதே நான் தான். 2 பேரும் உடம்பால சேர்ந்துட்டா இனிமே உங்க 2 பேரையும் பிரிக்க முடியாதுன்னு திட்டத்தை தீட்டினதும் நான் தான். அழகியோட அப்பன் இப்ப வேணும்னா ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், ஆனா கேஸ்ல கிடக்கிற சொத்தெல்லாம் வந்துச்சுன்னு வையன், சரியா நமக்கு அடுத்த பணக்காரன் அவனாத்தான் இருப்பான் என்று சொல்லும் பொழுதே அவர் முகமோ ஆசையில் மின்னியது. அதான் அதுக்குத்தான் அவளை விடாம உனக்கு கட்டி வைக்க நினைச்சு அதை சாதிக்கவும் செஞ்சேன். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, மறுபடியும் எதுக்கு இவ கூட உனக்கு சேர்க்க என்றதுமே அதிர்ந்து போனது போகன் இல்லை, இனியாதான். ஆமா போகா, அப்பாதான் இந்த வேலையெல்லாம் பார்த்தது, மன்னிச்சிரு தம்பி, உன்னை போய் தப்பா பேசிடம் பாரு என்று நீலவேணியோ அழுது கொண்டே போகனின் அருகே அமரப்போக சட்டென்று எழும்பி உள்ளே போய்விட்டான். மறுபடியும் வெளியே அவன் வரவே இல்லை. என்னங்க விடு நீலு, இவளை போடுற மாதிரி போட்டா அவன் தானா வழிக்கு வருவான். சும்மா இருங்க, அவனுக்கு இவதான் பிடிக்கும்னா கூட வாழ்ந்துட்டு போறான். லூசு போல பேசாத. அப்ப அழகி, அது உன் பையன் பண்ற வேலையை பாத்தியா? 2 பேரையும் கல்யாணம் பண்ண போறேன்னு கார்டெல்லாம் அனுப்பி விட்டுருக்கான் பாரு என்று போகன் அருகே இனியா அழகி நிற்கும் அழைப்பிதழை காட்ட, அது சும்மாவா இருக்குங்க, யாராவது 2 பேரை ஒரே நேரத்துல கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? நான் பண்ணுவேன், எனக்கு ஆபீஸ் போகணும். 2 பேரும் எப்ப போறீங்க
என்று டிப்டாப்பாக கிளம்பி வந்த மகனை நீலவேணி பாவமாக பார்க்க, மூர்த்தியோ எரிச்சலாக பார்க்க, வெள்ளிக்கிழமை எனக்கு கல்யாணம், வந்துடாதீங்க, உங்க ஸ்டேட்டஸ் போயிரும் பாருங்க. அவளை ஏதாவது சொல்லணும் திட்டணும்னா தாராளமா திட்டிட்டு போங்க, எனக்கு நோ ப்ராப்ளம் என்றவனை பார்த்து தலையிலேயே அடித்து கொண்டு மூர்த்தி வெளியே போய்விட, நீலவேணியோ மகனின் முகத்தை தடவ வர உடலை அவன் பின்னால் வளைத்து கொண்ட போகனோ, போகலாம், ஒரு பொம்பளை பொறுக்கி பக்கத்துல நிக்காதன, உனக்கும் அந்த அசிங்கம் ஒட்டிக்க போகுது. போகா என்று தாயின் கண்ணீரை வெறித்து போய் பார்த்த போகன் வேகமாக வெளியே போய்விட்டான். இனியாவோ பாறை போல இறுகி அந்த இடத்திலேயே நின்றாள். இது இவரின் சதியா? அதில் நானும் உடந்தையா? தடுமாறி படியிலேயே அமர்ந்தாள் இனியா. தன் பக்கமே 10 விரலும் குறை கூற அவளை பார்த்து அவளுக்கே அருவருத்து போனது. ஆத்திரத்தில் மதியிழந்து போனாளே. உணராதவரை வழி தெரியாது, உணர்ந்த பின்தான் வழி கொடூரமாக இருக்கும். அவன் பக்கம் நின்று யோசித்தவளுக்கு கேவலமாகவே இருந்தது. போகன் பட்ட காயம் பெரிது என்று தெரிகிறது. இப்போது அவன் நிலை புரியவும் செய்கிறது. எல்லோருமே அவனை குறை சொல்லி இருந்தாலும் கூட நான் சொல்லியே இருக்கக்கூடாது. என் முகத்தை எட்டி எட்டி பார்த்தாரே, அந்த முகத்துல இருந்த வலிய நான் எப்படி உணராம போயிட்டேன்? இதெல்லாம் எனக்கு போதாது. அவன் பட்ட வேதனைக்கு என் வேதனை மயிலருக்கு போல காயத்தை சுகமாக்குனா வலி கொடு, நான் வாங்கிக்கிறேன் என்ற முடிவுக்கு வந்த பிறகுதான் மனம் லேசானது இனியாவுக்கு. நீங்க என்ன பண்ணாலும் தாங்கிக்கிறேன், நான் செஞ்ச தப்புக்கு எது வேணுனாலும் பண்ணலாம் தான். பெருமூச்சு விட்டவளோ அவனுக்காகவே காத்தே இருந்தாள். போகன் 7 மணிக்கே அதிசயமாக வீட்டிற்குள் வந்துவிட வாசலில் அவனுக்காகவே காத்து நின்றாள் இனியா. அவளை எட்டியே பார்க்காமல் போகன் போய் சாப்பிட்டான். போகன் போகன் என பேச அவள் வாயெடுத்து மூக்கு உடைந்து போனதுதான் மிச்சம். போகனோ வேண்டுமென்றே காதில் ஹெட்செட்டை போட்டுக்கொண்டு அப்படி ஒருத்தி அங்கு இருப்பதை காணாதது போன்று அறைக்குள் போய் கதவை மூடிவிட்டான். பேச வேண்டுமென்று காத்திருந்தவளுக்கு மிகப்பெரிய பல்பு தான். நானே தான் போய் பேசணும், எப்படியாவது அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். செஞ்சது தப்புதான், மன்னிப்பு கேட்கலினா அது இன்னமும் என்னமோ போல இருக்குமே என்றவளோ தயங்கியே அவன் அறையை போய் தட்ட, யாரு என்று கர்ஜிக்கும் குரலை கேட்டு சற்று பயம்தான் வந்தது. நான் தான் இனியா வந்திருக்கேன். எனக்கு இன்னைக்கு பொண்ணுங்க உடம்பு தேவையில்லை, தேவைப்படும் போது சொல்றேன். ப்ளீஸ் போகன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மன்னிப்பு கேட்க போறியோ? மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. உன் மேல இருக்கிற காதலுக்காக உன்னை பிடிச்சு வச்சு நான் தொங்கல. நான் பட்ட கேவலம் அவமானம் இதெல்லாம் நீ படணும். அந்த ஒரே காரணம்தான் உன்னை என் கூடவே வச்சிருக்கேன். அறைக்குள்ளே இருந்துதான் அவன் பதில் வந்தது. குடிக்கிறான் போல, குரல் எல்லாம் கரகரத்து போய் வந்தது. தெரியும் போகன், இனி நீங்க என்ன பண்ணாலும் கூட நான் சம்மதிக்கிறேன். என்ன பண்ணாலும் சம்மதிப்பியோ? சத்தியமா. நாளைக்கு எனக்கு கல்யாணம். போகன், அழகிக்கும் எனக்கும், உனக்கும் எனக்கும் யோசிச்சு பார்த்தேன். நம்மளை காதலிக்கிறவங்க கூட வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கலாம் மாமா. அவளும் மாமா மாமாங்கிறா. ஊர் பார்க்க கல்யாணம் கட்டிக்கலாம்னு தோணுச்சு. அப்ப நான் எதுக்கு? அவளுக்கு கேள்வி உதட்டுக்கு வெளியே வரவே இல்லை. கேள்வி கேட்கும் உரிமைதான் அவளுக்கு இல்லையே. உன்னை எதுக்குன்னு யோசிக்கிறியோ? உன்னை அசிங்கப்படுத்த நான் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் தான். ஆனா பாரு, அது 4 செவுத்துக்குள்ள. ஆனா உன் குழந்தை அசிங்கப்பட்டு நிக்க கூடாது. அதுக்காக மட்டும்தான் ஊரை கூட்டி உனக்கு தாலியை கட்டுறேன். அதோட எப்பவும் இந்த வீட்டுல நீ 2வது தான். அழகிதான் முதல்ல. அவதான் என் முதல் பொண்டாட்டி, என்னோட எல்லாத்துக்கும் உரிமைக்காரி. நீ எப்பவும் எனக்கு ஆசைக்கு மட்டும்தான். நீ 2வது தான். புரியுதா உனக்கு? உடம்ப தவிர எதுவும் என்கிட்ட இருந்து உனக்கு கிடைக்காது சொல்லிட்டேன். அதே போல உனக்கும் சுகத்தை தவிர நான் எதுவும் தரமாட்டேன். நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிறது மன பொருத்தம், காதல் பொருத்தம், இந்த கன்றாவி எதுவும் இல்லை. ஜஸ்ட் லாஸ்ட் மட்டும்தான். ஏன்னா காதல்ங்கிற வார்த்தையை கேட்டாலே கெட்ட வார்த்தை போலதான் தெரியுது எனக்கு. பட் ஐ நீட் இட் வித் எனிபடி. நீன்னு இல்லை, யார் கூட வேணும்னாலும் போகணுங்கிற நிலைமையில தான் நான் இப்ப இருக்கேன். ஸோ நீயா தந்தா மறுக்க போறதில்ல, அவ்வளவுதான். நானா வேற எங்க போனாலும் கூட நீ கேள்வி கேட்கற உரிமை கூட உனக்கு எப்பவும் கிடையாது. இங்க பாரு, இதுக்கெல்லாம் சம்மதம்னா மட்டும் கதவு திறந்துதான் கிடக்குது, உள்ளவா. இல்லைன்னா காதல், கன்றாவி, மன்னிப்பு இப்படியெல்லாம் பிளா பிளா கேட்டுக்கிட்டு வந்தா என் வீட்டு வாசல் திறந்துதான் கிடக்கு. நீயும் உன் கூட இலவச இணைப்பா ஒன்று வந்துச்சே, அதுவும் போயிட்டே இருக்கலாம் இப்பவே. அப்புறம் இனிமே உன்னை சும்மா கூட நான் சீண்ட மாட்டேன் சொல்லிட்டேன். எட்டி கூட பார்க்க மாட்டேன் என்று அவன் மிக தெளிவாக முடிவை கூறிவிட்டான். இனி முடிவை எடுக்க வேண்டியது இனி மட்டும்தான். காதலனிடம் காதலை எதிர்பார்க்க கூடாது. கணவனிடம் மனைவிக்கான உரிமையை எதிர்பார்க்க கூடாது. வெறும் உடல் மட்டும்தான் இணைய வேண்டும். மனம் என்றுமே இணையாது என கூறும் அவன் கட்டளைக்கு ஆம் என்றால் வாழலாம். ஆனால் அவன் மனைவியாக காதலியாக இல்லை. வெறும் உடலை கொடுத்துவிட்டு உடலை சுகத்தை பெறும் அர்த்தமற்ற வாழ்க்கையை மட்டும் பெற முடியும். வேண்டாம், எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்றால் இனி அவன் அருகில் போகவே முடியாது.
அப்படியே தலையிலேயே கையை வைத்துக்கொண்டு அந்த கதவிலேயே சாய்ந்து அமர்ந்து விட்டாள் இனியா. பாறை மீது பாசி படிந்து விட்டது. ஒன்று பாறையை இழக்க வைக்க வேண்டும், இல்லை பாறையோடு வாழ பழகி கொள்ள வேண்டும், இல்லை பாறை என்றாவது மாறும் என்று நம்பி வாழ வேண்டும், இல்லை எதுவுமே வேண்டாம் என போக வேண்டும். இனியா முடிவு எதுவாக இருக்கும்? அத்தியாயம் 30. இனி திரும்பி வராது அவன் அன்பு. இனி அவள் பேசவே முடியாத வண்ணம் நிகழ்ந்து விட்டது ஒரு புரிதல் பிழை. கையளவு இதயத்தில் அவனை சுமப்பதை தவிர வேறு என்ன பிராயச்சித்தம் பெரிதாக செய்ய முடியும்? இனியாவோ எழும்பி குழந்தையை பார்த்துக்க சொல்லிவிட்டு குளித்து அழகிய புடவை ஒன்றை உடுத்தி கொண்டாள். உங்களை குறை சொன்ன எனக்கு இதுதான் சரி. கடைசி வரைக்கும் தாசியாவாது உங்க காலடியிலேயே கிடக்கிறேன் போகன். சொல்லும் பொழுதே பெண்மனம் பொறுக்கவில்லை. மெல்ல அவன் அறையை திறந்து கொண்டு உள்ளே போக போகனோ படுக்கையில் குப்புறப்படுத்து கிடந்தான். படுக்கையை சுற்றிலும் மது பாட்டில்கள், சிகரெட் துண்டுகள் என்று அலங்கோலமாக கிடந்தது. மெல்ல அவற்றையெல்லாம் காலால் நகட்டிவிட்டு இனியாவோ அவன் அருகே போய் அமர்ந்தவள் அவன் முதுகின் மீதே மஞ்சனத்தி மலர்கள் நசுங்க படுத்து கொண்டாள். சட்டென்று அவன் காதருகே தன் இதழை வைத்து வட்டமிட அவன் முழித்தேதான் இருக்கிறான் என்பதை காது சிவந்திருப்பது காட்டிவிட, எல்லாத்துக்கும் ஓகே போகன், குட் டிசிஷன் ஹனி என்று போகனோ மல்லாக்க படுத்தான். இனியாவின் கிண்ணம் போய் அவன் முகத்திலேயே மோத விழுந்தாள். அதன் மீதே முகத்தை வைத்து புரட்டினான். இனியாவோ கண்களை மூடி அன்று அனுபவிக்காத சுகத்தையெல்லாம் இன்று அனுபவித்தாள். இன்னும் ஒன்ன நீ பண்ணணுமே. என்ன என்று முணங்கினாள் இவள். அவன் செய்யும் வித்தையில் அவளுக்கு குரலே எழும்பவில்லை. இனிமே என் பொண்டாட்டிக்கு நல்ல புருஷனா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒளிவு மறைவே இல்லாம இருக்கணும்னு நினைக்கிற ஹனி என்றதுமே இனியாவோ போகனை இப்போது குனிந்து பார்த்தாள். அவனோ, நான் பொண்டாட்டின்னு சொன்னது என் அழகிய உன்னன்னு நினைச்சியா? புரிஞ்சுது என்றால் சத்தமே இல்லாத குரலில். வந்த ஆசை நரம்புகள் எல்லாம் கத்தியை வைத்து ஒவ்வொன்றாக அறுத்தெடுத்தது போன்று வலியை தந்தது. நீ என்ன பண்ற? என் பொண்டாட்டிக்கு போனை போடுற. போட்டு அக்கா அக்கா நான் இன்னைக்கு உன் புருஷன் கூட படுக்க போறேன், உன் அனுமதி இருந்தா தான் இனிமே எவளையும் அவர் தொடுவாருன்னு சொல்றாரு, நீ என்ன சொல்றேன்னு கேளு. போகன், 2 பேருக்கும் இடையில் உள்ள அந்தரங்கத்தை கொச்சைப்படுத்தவா? அவளுக்கு தொண்டை ஏறி இறங்க அவளை ஒதுக்கி படுக்கையில் போட்ட போகனோ, அவ ஓகே சொன்னா 2 பேரும் என் கூட இருக்கலாம், அவன் நோ சொன்னானா காலையிலேயே மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு போயிட்டேரு. போகன், வஞ்சம் வைத்து பழி தீர்ப்பது இதுதானோ? நான் சொன்னது போல ஒரு வார்த்தை பேசகாம சொல்லிட்டு அவ ஓகே சொன்னா வந்து என் கூட படு. இந்தா போன், சூர்யா போனுக்கு போனை போடு, மேடம் அங்கதான் இருக்கா என்று விட்டு சிகரெட்டை இழுத்து கொண்டே பால்கனி போய் நின்றான் அவன். இனியாவோ போனையும் அவனையும் மாறி மாறி பார்த்தாள். விரல்கள் நடுங்க போனை எடுத்து சூர்யாவின் நம்பருக்கு போட்டாள். நன்றான தூக்கத்தில் இருந்த சூர்யாவோ போன் அதிரவும் அவன் தூக்கத்தை கெடுக்க விரும்பாத அழகி ஓடிப்போய் போனை எடுத்து கட் பண்ண போனவளின் விரல் பட்டு ஆனாகிவிட, ஹலோ என்ற இளம்பெண் குரலில் காதை தீட்டினாள் அழகி. மாலை நேரம் பெண் குரல் வேறு. யாரா இருக்கும்? நகத்தை கடித்தாள். ஏதோ உந்துதல். போனை காதில் அவள் வைக்க, ஹலோ யாருங்க பேசுறது? நான் சூர்யா சருக்கு ரொம்ப வேண்டியப்பட்ட பொண்ணு. நீங்க? நான் தான் அவனுக்கு முதல்ல என்பது போல அவள் பேச்சு கணீர் என்றே வந்தது. நான் அன்பு பேசுறேன் அழகி. நீங்களா? என்ன மாமா வந்துட்டாரா? என்ன தேடினாரோ? அச்சச்சோ, அவரை நான் மறந்தே போயிட்டனே. இல்ல அவரு தேடல. அப்பா, வேற என்ன? அது வந்து போகன் தலையை திருப்பி பார்த்தான். அழகி, உன் புருஷன் கூட ஒரு நாள் படுக்கணும், அனுமதி தாயேன். விக்கி விக்கி கேட்டே விட்டாள். அவள் சத்தத்தில் முழித்த சூர்யாவுக்கும் கூட அதிர்வுதான். என் பொண்டாட்டி அனுமதி இல்லாம நான் இனிமேல் எந்த பொண்ணு கூடவும் படுக்க மாட்டேன்னு சபதம் எடுத்திருக்கார் போல இருக்கு. அதான் நான் உன்கிட்ட கேட்டுட்டு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கா அவர் கூட என்று வார்த்தையை அவள் முடிக்கும் முன்பாகவே இனியாவின் கழுத்தை தாண்டி கண்ணீரே வந்துவிட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலுமே கொன்றான் அவன். அவளுக்கும் சாவு, இவளுக்கும் சாவு. அங்கே கேட்டுக்கொண்டிருந்த அழகிக்கும் கூட கண்ணீர் உடைப்பெடுத்தது. போகன் மீது எச்ச சொச்சமாக இருந்த அன்பும் ஆசையும் பாசமும் போன இடம் தெரியவில்லை. கண்ணீரை சட்டென்று துடைத்து கொண்ட அழகி பெருமூச்சு விட்டுவிட்டு, அது அவரோட சுதந்திரம், அதுல நான் எப்பவுமே தலையிட்டதே இல்லை. அதே போல அவர் கூட இருக்கிறதும் இருக்காததும் உங்களோட சுதந்திரம், அதுலயும் நான் தலையிட மாட்டேன் என்று இவள் போனை வைத்து விட்டாள். என் பொண்டாட்டி என்ன சொன்னா ஹனி என்று போகன் கையை தலைக்கு மேலே நெட்டி முறித்து கொண்டே அவள் மடியில் வந்து படுத்தான். ஓகே சொன்னாங்க. அதானே, இதான் புருஷன் மேல இருக்கிற பாசம். பாத்தியா, விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறா. புருஷனுக்கு மற்ற பொண்ணுங்க மேல ஆசை இருக்குன்னு தெரிஞ்சும் எப்படியும் இரு, உன்னை நேசிப்பேங்கிறா பாரேன். அவதான் படிதாண்டா பத்தினி.
நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? கலட்டி கொடு, ரொம்ப தாகமா இருக்கு என்றவனோ அவள் முயல் குட்டியை முட்டி முட்டி விளையாடியவாறே கேட்டான். என்ன ஹனி? ம் எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், கமான் குயிக் என்றதுமே அவள் விரல்கள் நடுங்க கலட்டி கொடுக்க அவன் நாவில் வருட வருட பட்ட அவமானத்திற்கு மருத்துவமும் அவனை பார்த்தான். பிடி, இதுவும் இன்னைக்கு நைட்டு உனக்குத்தான். இந்தா வச்சு விளையாடு ஹனி என்ற அவனின் குத்தல் பேச்சில் அவள் கை தடுமாறியது. வெட்கம் மானம் அவமானம் பார்த்தா ராத்திரி சுகம் கிடைக்காது, என் பக்கத்துல இடமும் கிடைக்காது, புரிஞ்சிருக்குமே என்றதுமே அவளே அவனுக்கு சேவை புரிய தயாராகிவிட்டாள். அவள் தலையை பிடித்து அமுக்கிவிட்டான். அவள் சேலை தானாக கலண்டு கரையேறியது. லஞ்சையின்றி உறிஞ்சி எடுத்த அவளின் உச்சி முடியை பிடித்து எழுப்பிய போகனோ, வா வந்து மடியிலேறு என்று படுகையிலேயே சாய்ந்தமர்ந்தான். சில முறை அவளிடம் ருசித்த பெண் உடல் கேட்டு அடங்க மறுத்த உடலுக்கு தீனி அவளே தர மறுப்பானா என்ன? உடலை சுகத்தில் குளிப்பாட்ட ஆரம்பித்தான். அந்த மேல் கீழ் விளையாட்டில் அவளுக்கு மட்டும் வலி கொடுக்க வேண்டும் என்று நினைத்த அவனுக்கும் வலிதான். ஆனால் கண் சொருக வைக்கும் சுகவலி. எரிமலை கணக்கு வழக்கே இல்லாமல் வெடித்து சிதற அண்ணாந்து அப்படியே படுக்கையில் விழுந்த போகன் அவளை இப்போது திரும்பி பார்க்க இனியாவோ சிதறி கிடந்த ஆடைகளை பொறுக்கிக் கொண்டே அவனை நிமிர்ந்து பார்த்தவள், போதுமா இல்ல இன்னொரு முறை வேணுமா? போதும் போதும் என்றான் தூங்க படுக்கையில் குறுக்காக படுத்துக்கொண்டே. வேணும்னா கூப்பிடுங்க, வரேன். நல்ல சேவை, போயிட்டு வா என்றான் நக்கலாக சிரித்து கொண்டே. கசங்கிய புடவையோடு இனியா அவன் அறையை விட்டு தன் அறைக்கு போக அங்கே வேலை செய்யும் ஆட்கள் எல்லோருமே அவளை அருவருப்பாக பார்க்க யாரையுமே நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் அறைக்குள் போய் அடைந்து கொண்டாள். இங்கே அழகியோ அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தாள். சூர்யா அவளுக்கு சூடாக காஃபியை கடையிலிருந்து வாங்கி கொண்டு வந்து நீட்டினான். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தேன்னு சொல்லவே இல்லையே அழகி? அவளோடு என்னென்னவோ பேச ஆசைதான். உண்மையை சொல்லி அழாத, இனிமே உனக்கு எல்லாமாவும் நான் இருப்பேன் என்று சொல்லி அவளை தேற்ற அவன் ரெடி. ஆனால் ஏற்றுக்கொள்ளும் நிலைமையில் அவள் உண்டா என்பதுதான் அவனின் தயக்கமே. அங்க மாமா பேசுறது நடக்கிறதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. நேத்து நைட்டெல்லாம் எனக்கு பதறி போச்சு. இனிமே இங்க இருக்கிறது சரி வராதுன்னு தோணுது. உங்ககிட்ட இருந்தாலும் கூட எப்படியும் அவர் என்னை இங்க இருக்க விட மாட்டாரு. அம்மா அப்பா கிட்ட பக்குவமா பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பி விடுவீங்களான்னு கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன். இருந்ததே இருந்துட்ட, இன்னும் ஒரு நாள் எனக்கு அவகாசம் கொடு. அந்த வீட்ல இருந்து உன்னையும் அம்முவையும் நிரந்தரமா கூட்டிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னை நம்பி நீ இப்ப வீட்டுக்கு போ என்றதுமே அவளும் அவனை நம்பி மீண்டும் போகனின் வீட்டிற்குள் போனாள். இரவு நேரம் அவன்தான் இனியாவோடு ஆடிய ஆட்டத்தில் களைத்து போய் தூங்கினானே. எனவே இவளுக்கு பிரச்சனை இல்லை. அழகி அறையில் போய் படுத்துக்கொள்ள காலையிலேயே வீடு கல்யாண களை கட்டியது. ஒரு பக்கம் இனியாவை அலைக்காக தூக்கி கொண்டு போய் அவளுக்கு அலங்காரம் செய்ய, என்ன ஏது என்று தெரியாமல் முழித்த அழகியை ஒரு பக்கம் இவர்கள் அலங்காரம் செய்ய, அழகியோ அரண்டு முழிக்க, இனியாவோ இனி என்ன அசிங்கம் தாங்க வேண்டுமோ என்று பயந்து போய் முழித்தாள். போகனோ அங்கு நிம்மதியாக தூங்கி முழித்து அவனுக்கு வந்த பியூட்டி பார்லர்களை வைத்து மினுக்கி கொண்டிருந்தான். போகனின் தாய் தகப்பன், அழகியின் தாய் தகப்பன், இனியாவின் தாய் தகப்பன் என அனைவருமே வருகை தந்திருக்க இரண்டு பெண்களுக்கும் விக்க விக்க பார்த்தனர். போகன் தோரணையாக வெள்ளை வேட்டி சட்டையில் வந்து மணமேடையில் அமர்ந்தான். அங்கு அவனுக்கு இரண்டு புறத்திலும் மணப்பெண்களுக்கான இருக்கை போடப்பட்டிருந்தது. பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்று ஐயர் கூற, சாமி சின்ன திருத்தம், பொண்ணுங்களை அழைச்சிட்டு வாங்கோன்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு என் பொண்டாட்டியையும் என் காதலியையும் சேர்த்து கல்யாணம் பண்ண போறேன் என்று போகன் கூறியதுமே கூட்டம் மொத்தமுமே ஆவென்று வாயை பிளந்தது. ஒரு பக்கத்திலிருந்து இனியா, இன்னொரு பக்கத்திலிருந்து அழகியை இழுத்து கொண்டு வந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அழகியை அவன் வலது பக்கம் அமர வைக்க, இனியாவை அவனின் இடது பக்கமாக அமர வைக்க, சாமி இப்ப தாலியை கொடுங்க. அவரோ பாவம் பீதியாகி போய் பார்க்க, நமக்கு எதுக்கு சாமி வீண் பிரச்சனை, இதுதான் ட்ரெண்டு போல. நீங்க பேசாம ரெண்டு தாலியையும் எடுத்து அவர் கையில கொடுத்துடுங்கோ, வாங்கின காசுக்கு வேலையை செஞ்சுண்டு போயிடுவோம் என்று ஐயரோடு வந்த எடுபடி கூற, ஐயரும் தலையசைத்து விட்டு முதல் தாலியை எடுத்து போகனின் கையில் கொடுக்க, போகன் அதை எடுத்துக்கொண்டு அழகியின் கழுத்தில் வைக்க, இனியா கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அழகியோ தாலியை தட்டி விட்டவள், எனக்கு இந்த தாலியும் வேண்டாம், மறுபடியும் உங்க கூட வாழ்க்கையும் வேண்டாம். நீங்க அவளோடவே எப்படி வேணும்னாலும் இருங்க, யார் கூடனாலும் இருங்க, உங்க சங்காத்தமே வேண்டாம், என்ன விட்டுருங்க என்று தலைமேல் கும்பிடு போட்டாள். அதை எப்படி விட முடியும் அழுக்கி? நீ தானே என் முத பொண்டாட்டி, இனிமே உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் என்ன? உன் காதலை பார்த்து மாமா மெய் சிலிர்த்து போயிட்டேன். பாவா அழகி, உன்னோட வாழ வந்த என்ன நீ ஏமாத்தாத என்று போகன் விடாமல் அவள் கையை பிடித்து இழுக்க,
அவளோ அவன் கையை உதறி விட்டுவிட்டு மாட்டேன் என்று மறுப்பாகவே தலையசைத்தாள். உன்னை உட்காருன்னு சொன்னேன் என்று போகன் பல்லை கடித்து அவள் முகத்தை பார்த்து சீற, ஏங்கி ஏங்கி அழுதவள் கண்ணில் சூர்யா காக்கி சட்டையில் வேர்த்து விறுவிறுத்து வாசலில் வந்து நின்றதை கண்டவள் ராக்கெட்டை போல ஓடிப்போய் அவனின் முதுகின் பின்னால் மறைந்து கொண்டாள். எங்கே யாரும் தன்னை இந்த பேயனோடு மறுபடியும் சேர்த்து வைத்து விடுவார்களோ என்று பயந்து போய் சூர்யாவின் முதுகோடு கட்டி அணைத்து கொண்டாள். என்ன உங்க கூடவே கூட்டிட்டு போயிருங்களேன், நான் உங்க கூடவே வந்துடுறேன், எனக்கு இங்க பயமா இருக்கு என்று அழகியால மொத்த கூட்டமுமே இப்போது அந்த பக்கமாக பார்த்தது. அப்படியே அங்கு பார்த்துவிட்டு கூட்டம் மொத்தமும் இனியாவையும் பார்த்தது. ஐயரோ வாங்கிய சம்பளத்திற்கு, சார் அந்த பொண்ணு போயிடுச்சு, இந்த பொண்ணுக்கு தாலியை கட்டுறீங்களா? கட்டுனா 2 பேருக்கும் தாலியை கட்டுவேன், இல்லைனா 2 பேருக்கும் தாலியை கட்ட மாட்டேன், மறுபடியும் கோட்டை அழிச்சிட்டு திரும்ப போட்டுக்கிறேன், இப்ப கல்யாணம் கேன்சல் என்று விட்டு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டே சாப்பாடு நடக்கும் இடத்திற்கு போய்விட்டான். இனியா மட்டும் மலர் மாலை கூட காயாமல் அத்தனை கூட்டமும் அவளை வெட்டி கூறு போடும் பார்வை பார்க்க கூசி குறுகி போய் அந்த மேடையிலேயே நின்றாள். இவளுக்கெல்லாம் கொஞ்சம் கூட உறுத்தாதா? அடுத்தவ புருஷனை வந்து பிடிச்சுக்கிட்டா பாவம், அந்த பொண்ணு பைத்தியமாவே ஆகிடுச்சு போல இருக்கு. ஆடா அதையும் கேட்குறீங்க, இவளுக்கு ஏற்கனவே கையாளாகாத புருஷன் இருக்கானா, புள்ள வேற பார்த்துக்கங்க, எப்படி அரிப்பெடுத்து அலையிறான்னு பாருங்களேன் என்று ஒருத்தி கூற, இவளுக்கெல்லாம் ஒரு புருஷன் காணாது போல இருக்குடி, இவ கண்ணு முன்னாடி ஆம்பளை நடந்தாலே கற்பழிச்சிருவா போல இருக்கு, கண்ணும் முகரையும் பாருங்களேன் என்று கண்டபடி மற்றொருத்தி கூற, இப்படித்தான் பணக்காரனா தேடி தேடி பிடிச்சு வச்சுக்கிட்டா சொகுசா இருக்கலாமில்ல, இந்த பொழப்புக்கு சாகலாமே என்ற வன்சொல் வார்த்தைகளை கேட்டு இதற்கு மேல் தாங்க முடியாத இனியாவோ காதை போத்தி கொண்டு ஆவென அலறி நெருப்பு குண்டத்திலேயே மயங்கி விழுந்து விட்டாள். விதைத்த நெல்லும் விதைத்த சொல்லும் விளைந்தே தீரும். அன்று அவன் அவமானப்பட்டான், இன்று அவள் அவமானப்படுத்தப்பட்டாள். வஞ்சம் மறைந்து காதல் வேர் முளைக்குமா? தொடரும். இதனுடைய அடுத்த அத்தியாயங்கள் நாளை இரவு 7 மணிக்கு வந்துடும். கேட்க தவறாதீர்கள் மக்களே. யாரும் சொல்லாத காவியம். விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.